மகர ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்களுடைய ராசிக்கு டைரெக்டாக 7ஆம் இடத்துல வந்து அமர்வார். அந்த அற்புதமான வருடம் இந்த 2026ல் குருவுடைய அற்புதமான பார்வை உங்களுக்கு முன்னேற துடிக்கும். நம்முடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு மகத்துவமான ஒரு வருடம். எவ்வளோ தூரம் நீங்கள் எவ்வளோ விஷயங்களை மனசை சுமந்துக்கிறீங்களோ, பாரமாக வச்சுருக்கீங்க, அத்தனை பாரங்களும் குறைக்கப்படும், உங்களை விட்டு தூக்கப்படும். நிம்மதியாக இருக்க போகிறீங்க. மனசு அப்படியே ஒரு நிம்மதியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களோட லைஃப். துரோகிகள் கூட இருக்கவங்களே பாதி பேர் துரோகிகள் தான். உங்களை சும்மா இருக்காமல் ஏதாவது உசுப்பேற்றி விட்டுருவாங்க. மகர ராசி இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் யாரையும் வந்து எளிதாக நம்பி தப்பே பண்ணாமல் பிரச்சனையை மட்டும் சந்திக்கிறது மகர ராசி. அப்போ எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நிறைய எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்தையும் உடைச்சி தகர்த்து எரிந்து சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசிக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போது. ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்க, இந்த முயற்சி எடுத்தால் வெற்றி உண்டுன்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா தயவு செய்து யார்ட்டையும் ஆலோசனை கேட்காது. உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகளும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். உலகெங்கும் இருக்கும் நமது பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் உங்களுடைய ஆசைகளும் நிறைவேற எல்லாம் வல்ல சிவபெருமான் இந்த 2026 உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மேலும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொண்டு, இந்த 2026 365 நாட்களில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்ன, உங்களுக்கு நடக்கப் போகின்ற செயல்பாடுகளில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு நான் ரொம்ப துல்லியமாக கண்டித்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய அடிப்படை வாழ்க்கையில் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் துல்லியமாக எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருங்கிறத கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதியான குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்களுடைய ராசிக்கு டைரெக்டாக 7ஆம் இடத்துல வந்து அமர்வார். அந்த அற்புதமான வருடம் இந்த 2026ல் குருவுடைய அற்புதமான பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் மனசுக்குள்ளே அவ்வளோ போராட்டங்களையும் அதிகமான பிரச்சனைகளையும் வைத்துக்கொண்டு கடின உழைப்பின் மூலமாக முன்னேற துடிக்கும் நம்முடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு மகத்துவமான ஒரு வருடம். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. வேலையில் நிறைய பிரச்சனை இருக்குது. உண்மையாகவே உயிருக்குயிராகவே நேர்மையாகவே உழைச்சாலும் அங்கீகாரம் கிடைக்கல, ஆனால் பிரச்சனை மட்டும் தேடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உறுதியாக கவலைப்படாதீங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம். கெட்டவன் கிட்டிலும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த யோகம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது. உங்களுடைய ராசியின் அதிபதி 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ 3ஆம் இடத்துல அமர்ந்து அவர் பல விஷயங்களை உங்களுக்கு சில லாக் பண்ணுறாரு. பல விஷயங்களுக்கு முயற்சி எடுத்தவங்களுக்கு சில விஷயங்களை லாக் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த லாக்கை உடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு யார்ட்டுக்குன்னா குருவிட்ட மட்டும்தான் இருக்குது. குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை பார்க்குற அந்த அற்புதமான காலம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ தூரம் நீங்கள் எவ்வளோ விஷயங்களை மனசை சுமந்துக்கிறீங்களோ, பாரமாக வச்சுருக்கீங்க, அத்தனை பாரங்களும் குறைக்கப்படும், உங்களை விட்டு தூக்கப்படும். நிம்மதியாக இருக்க போகிறீங்க. மனசு அப்படியே ஒரு நிம்மதியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களோட லைஃப் மாறும். பொதுவாகவே மகர ராசி
திருவோண நட்சத்திரக்காரர்கள் இயற்கையாகவே சிறு வயதிலிருந்து உழைப்பு 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 தான். 10 வயசுலேருந்து 15 வயசுலேருந்து நான் இன்னும் உழைச்சிக்கிட்டு தாங்க இருக்கேன். என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாய் தந்தைக்கு, என் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக என்னுடைய வாழ்வாதாரத்தை மிக உயர்ந்த நிலைக்கு போவதற்கு நானே உழைச்சி நானே முன்னேறினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் நம்முடைய திருவோண நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க. நிறைய சிரமங்களை அனுபவிச்சிட்டிங்க, நிறைய போராட்டங்களை அனுபவிச்சிட்டிங்க. கடந்த 7.5 வருடங்களில் நீங்கள் பட்ட ஒரு என்ன சொன்னால் பாடம், மிகப்பெரிய பாடம். துரோகிகள் கூட இருக்கவங்களே பாதி பேர் துரோகிகள் தான். உங்களை சும்மா இருக்காமல் ஏதாவது உசுப்பேற்றி விட்டுருவாங்க. மகர ராசி இயற்கையாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் யாரையும் எளிதாக நம்பிடுறீங்க. நான் பாவம் கஷ்டப்படுறாங்க, பாவம் இவங்க வருத்தப்படுறாங்க, அவங்க லைஃப்பில் நம்மளால் ஏதாவது முடிஞ்ச உதவி செய்வோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக இறங்கி நம்பி போய் உதவி செய்கிறீங்க. ஆனால் அவங்க ஒரு பொய் தான் சொல்கிறாங்க, உங்களை சூழ்ச்சியினால் வீழ்த்த போகிறாங்கிறது தெரியாமல் நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க. சரி, மாட்டி அவங்களுடைய சுயநலம் தெரிஞ்சால் கூட என்ன பண்ணுறீங்க, சரி இருந்தாலும் அவங்க கருமா அவங்க அனுப்பிக்கிட்டும் போட்டும், நம்மளுடைய சூழ்நிலை நம்ம விதி அப்படின்னு நீங்களே உங்களை டைவெர்ட் பண்ணிக்கிறீங்க. நிறைய பிரச்சனையை எதிர்கொள்கிறீங்க. ஸோ இதிலேருந்துலாம் ரிலீஸ் ஆகி மன நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். மேலும் மகர ராசி என்பவர்கள் யாரெல்லாம் எந்த இடத்தில் தேவையில்லாமல் அவமானப்பட்டீங்களோ, அதாவது தப்பு பண்ணிட்டு பிரச்சனையை மாற்றுறது ஒரு வகை, தப்பே பண்ணாமல் பிரச்சனையை மட்டும் சந்திக்கிறது மகர ராசி. அப்போ எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். யார் உங்களை வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ அவங்களே தேடி உங்கள்கிட்ட பேசுவாங்க. அதுபோல் மகர ராசியில் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கவங்க உறுதியாக திருமணம் முடிப்பீங்க. ஃபஸ்ட்டு மேரேஜ் காத்திருப்பவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மேரேஜும், 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமண பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக நிறைய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க, நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. அதுபோல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அப்பா வழி பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அரசியலில் ஈடுபடணும்னு ஆசை அதிகமாக இருக்குங்க. அரசியல் போய் கலந்துக்கிட்டு இந்த 2024 ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கணும், அடிமட்ட தொண்டனாகவே இருக்கேன், நான் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த வருடம் உங்களுடைய அங்கீகாரத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து பண வரவுகள் உறுதியாக உண்டு, கவலையே பட வேண்டாம். நிறைய எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்தையும் உடைச்சி தகர்த்து எரிந்து சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசிக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. ஸோ இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு, நீங்கள் பட்ட ஒரு கவலைகளுக்கு, நீங்கள் ஏமாந்த ஒரு ஏமாற்றத்துக்கு சரியான தீர்வு எதிர்பார்த்தீங்கல்ல, அந்த தீர்வு இந்த 2026 உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் முடிவெடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறீங்க, உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள், எதில் பிளான் பண்ணுவதாக இருந்தாலும் சரி பக்காவாக பிளான் பண்ணுங்கள். ஆனால் அது யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்க, இந்த முயற்சி எடுத்தால் வெற்றி உண்டுன்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா தயவுசெய்து யார்ட்டையும் ஆலோசனை கேட்காதீங்க. உங்களுடைய உள் மனதை சொல்கிறத மட்டும் கேட்டு நடங்க. நீங்கள் எப்போயாவது யார்ட்டையாவது ஆலோசனை கேட்ட பிறகு தான் நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க. அதேபோல் மகர ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் என்பது ரொம்ப ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய தொழில். யாரையும் நம்பி தொழில் பண்ணுவது, யாரையும் நம்பி வேலையை ஒப்படைச்சிட்டு போகிறது, இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ கூட்டு தொழில் என்பது உங்களுக்கு ஆகாது. பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்னா ஜூன் மாதம் வரையும் பிரச்சனை கிடையாது. ஜூன் மாதத்துக்கு மேலே பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா சில ராகு 2ஆம் இடத்துல இருக்கனால எங்கேயாவது லாக் பண்ணி விட்டு போயிடுவார். ஸோ இந்த வருடத்தில் ராகுவோடைய ஆதிக்கம் ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். மகர ராசி அன்பர்கள் பௌர்ணமி நாளன்று அம்மனை வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகளும்
அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இந்த 365 நாளில் உங்களுக்கு நடக்க போகின்ற மிக முக்கியமான விஷயங்கள், கவனமான விஷயங்கள்னு சொல்லி பொது பலன் பார்த்துருக்கீங்க. இதை தாண்டி உங்கள் மனசுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும். இந்த 2026 நான் என்ன விஷயம் எதிர்பார்க்குறேன், இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் மாறினா நல்லாயிருக்கும், இதெல்லாம் நடக்குமா, கடந்த காலங்களில் ஏன் நடந்தது? ஸோ இதுக்கான கேள்விகள் கொஞ்சம் துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுக்கு துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். மேலும் ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜாதகம் இருப்பவர்களுக்கு ஒரு வழி, ஜாதகமே இல்லாதவர்களுக்கு பல வழி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரியா? அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இருக்குது. ஸோ அதே போல் வாஸ்து இருக்குது, அதேபோல் நீங்கள் கால் பண்ணி கேட்குற நேரம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு உங்களுக்கு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தையும் உறுதியாக கணிக்க முடியும். ஸோ விருப்பப்படுறவங்க கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஸோ மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறேன். இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு. வாழ்க வளமுடன்.